ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு திடீர்னு ட்ரம்ப் வந்துட்டு அவர் வேர்வை விறுவிறுத்து இப்போ இந்தியா பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு யூட்டர்ன் ஒன்று அடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்தியா கூட இப்போ ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, பிரேசிலும் சரி, உலக நாடுகள் அமெரிக்காவை தவிர மற்ற எல்லாருமே இந்தியாவை தேடி வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு விஷயம் தான். 140 கோடி மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய குளோபல் வைஸ்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலமே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை தன் கைக்குள்ள வச்சிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா, அதுவும் முக்கியமா ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு கடந்த ஒரு மாசமா 1.5 மாசமா வந்துட்டு ஒரு எதிரி மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்ட சைனாவும் சரி, ரஷ்யாவுமே சரி, இப்போ இந்தியா வந்துட்டு நம்ம பக்கம் நின்னா நம்மளோட கண்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் பலமா இருக்கும்னு சொல்லி இப்போ ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சதை ட்ரம்ப் அவர்கள் எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டார், கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதனால இப்போ திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு யூ டர்ன் அடிச்சு இந்தியாவுக்கும் எங்களுக்கும் 1008 பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. திரும்பியும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கையை நீட்டி இருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ இதனால இப்போ இந்தியா வந்துட்டு யார் பக்கம் நிற்கும் அப்படின்றது, ஏன்னா இந்தியா எந்த பக்கம் நிற்குதோ, எந்த கண்ட்ரிக்கு பின்னாடி நிற்குதோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ அதனால தான் இப்போ ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, பிரேசிலும் சரி, இப்போ அமெரிக்காவுமே இந்தியா நம்ம பக்கம் நிற்குமா அப்படின்றது இன்னைக்கு ஏகப்பட்ட நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்தியா எந்த நாட்டுக்கு பக்கபலமா நிற்கணும் அப்படின்றது இப்போ இந்தியா கையில தான் இருக்கு. இப்போ இந்தியா தான் முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஸோ இந்தியா எந்த நிலைமையில இப்போ முடிவு எடுக்குதோ, எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமோன்ட்டு அந்த நாட்டுக்கு ஒரு எக்கனாமிக் பூஸ்ட் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு உலக நாடுகள் எல்லா மிகப்பெரிய நாடுகளுக்குமே இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமா கட்சி மாறுற ஒரு ஆளா இருக்காரு, மிகப்பெரிய யூட்டர்ன் அடிக்கடி மாத்துற ஒரு ஆளா இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்கான்றது கம்ப்ளீட் டீடைலா வழக்கம் போல 10 நிமிஷத்துல இந்த ஒரு வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்ம சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு செஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் மாதிரி ஒன்று பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு அமெரிக்கா என்ன சொன்னாங்க, முதல் பிரச்சனையை அவங்க கொண்டு வந்தது டாரிஃப். ஸோ இந்த டாரிஃப் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. இந்த டாரிஃப்னால ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமே இருந்தது. என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவில் வந்துட்டு வாங்குறவங்க, இந்தியா பொருட்கள் வாங்குறவங்க வந்துட்டு இந்தியா பொருட்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜகா வாங்கிட்டு இருந்தாங்க இந்த டாரிஃப் மூலியமா. அதே போல வந்துட்டு அமெரிக்கா ஒரு கொடுத்தாங்க, நீ ரஷ்யா கிட்ட எல்லாம் ஆயில் வாங்கக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் நீ வியாபாரம் பண்ணணும், என்கிட்ட இருக்கிற பொருட்கள் நான் உங்ககிட்ட தான் விற்பேன், நீ என்னோட பொருள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட அழுத்தங்கள் ஒரு பக்கம். அதே போல இந்தியா பொருட்கள் அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு விலையில விற்கப்பட்டுச்சு இந்த டாரிஃப் அப்படின்ற ஒரு அடிப்படையில். ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் எக்ஸாக்டா சொல்லணும்னா ட்ரம்போட டீம்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை மறுபடியும் ஒரு அகைன்ஸ்டா இந்தியாவுக்கு ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ஃபைனலா அங்க தொட்டி இங்க தொட்டி இப்போ இந்தியாவோட ஐடி ஹப்லயே வந்துட்டு கை வச்சிருக்காங்க, ஐடி செக்டர்லயே கை வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அமெரிக்கால பொறுத்த வரைக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது, அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி எல்லாருமே வந்துட்டு அவுட் சோர்சிங்காக வெளியில யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அமெரிக்காலேயே எல்லா விஷயங்களுமே நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு இன்டைரக்டா இருந்தாலும் இது டைரக்டா இந்தியாவை குறிப்பிடுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 50%க்கும் மேல அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி அவங்களோட அவுட் சோர்சிங் இந்தியாவுக்கு தான் கொடுக்குறாங்க. கடந்த 20-30 வருஷமா கிட்டத்தட்ட இந்தியாவில் மிக பெருசா இந்த ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஐடி செக்டர் பூம் ஆனதுக்கு யூஎஸோட ப்ராஜெக்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதனால அமெரிக்கா இப்போ அவுட் சோர்சிங்கை ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்க மிகப்பெரிய ஒரு லே ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சென்னையிலுமே சரி, இந்தியா முழுக்கவே சரி, இந்த லே ஆஃப்க்கு பஞ்சமே கிடையாது. இந்த ஒரு அவுட் சோர்சிங்கை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகள் லே ஆஃப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும்போது இது மிகப்பெரிய கம்பெனிக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு டிசிஎஸ் இருக்கட்டும், அப்புறமா சிடிஎஸ் இருக்கட்டும், அக்சென்சர், இன்ஃபோசிஸ், நீங்க என்னென்ன கம்பெனிஸ் பார்க்குறீங்களோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு யூஎஸோட அவுட் சோர்சிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் அப்படின்ற ஒரு சரிவில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியா அதிகமாக இருக்கு. சரி, ஆனால் இது பாசிபிளா அப்படின்றது கேட்டிங்கன்னா இது கண்டிப்பா இப்போதைக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா இங்க இருக்கிற அமெரிக்கர்களே என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு அவுட் சோர்சிங்கை நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் யூஎஸோட கம்பெனி நம்ம நாட்டில் அமெரிக்காக்குள்ளேயே இருக்கிற இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு இந்தியன்ஸ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அளவுக்கு ஸ்மார்ட் கிடையாது, அவங்க பண்ற வேலைகள் கூட நம்மளோட அமெரிக்காவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதுவுமே தாண்டி அமெரிக்காவில் இருக்கிறவங்கள நம்ம வேலை வாங்கினாலுமே சரி மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை கொடுத்து நம்ம வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால நமக்கு பணச்செலவுமே அதிகமாக இருக்கும், பொருட்செலவுமே அதிகமாக இருக்கும். அதே போல் இந்தியர்கள் பண்ணுற மாதிரி வேலைகள் கிளியராக வந்துட்டு நம்ம ஆட்கள் பண்ணுவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி இது அமெரிக்கர்களே இதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன்ஸோட ஒரு ஒர்க் கல்ச்சர் அப்படின்றது அது வேற லெவலில் இருக்குது. அவங்களோட ஒர்க் தான் இதில் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. ஐடி அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்கே ஒரு ட்ரேட்மார்க்காகவே எல்லாரோட மனசுமே பதிஞ்சிருக்கு அமெரிக்கர்களோட மனசில். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை எடுத்த நம்மளோட யங்ஸ்டர்ஸ், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இப்போ அதுக்கு ரீப்ளேஸ் வந்து அமெரிக்கர்கள் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றது இந்தியா மட்டும்தான். ஸோ அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு வேலைக்கு அமெரிக்காவில் அப்படின்றப்போ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வெறும் 50,000 60,000 கொடுத்தா போதும். ஸோ இங்கே நம்மளால 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியுது ஒருத்தர்னால. அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்கா கம்பெனி வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால அமெரிக்காவில் இருக்கிற அவுட் சோர்சிங் கண்டிப்பாக ட்ரம்ப் சொல்றதுனாலையோ ட்ரம்போட டீம் சொல்றதுனாலையோ இந்த ஒரு அவுட் சோர்சிங் அப்படின்றது நிற்க போகிறது அப்படின்றதுல எப்பயும் போல இந்தியா தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கப்புறமா ஏஐ ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அதுக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் போகணுங்க. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனில இந்த அவுட் சோர்சிங்லாம் ஹோல்டு பண்றாங்க யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல் இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் லே ஆஃப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டு இருக்க போறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. நம்மளோட இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சேஃபர் சைடில் இருக்காங்க. நம்மளோட இந்தியன் ஐடி செக்டர்ஸும் சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்களுமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயமா பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ டொனால்ட் ட்ரம்புமே சரி, டொனால்ட் ட்ரம்ப் டீமுமே சரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால டொனால்ட் ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு ஒரு யூட்டன் அடிச்சிட்டார். என்னன்னா இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கு. அந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். எங்களுக்கு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுதுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே டக்குன்னு பச்சோந்தியா மாறி ஒரு யூட்டன் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட் ஒன்று அடிச்சிட்டார். ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் இந்தியா நமக்கு தேவையில்லை, இந்தியா இல்லாமல் நம்மளால பண்ண முடியும், இந்தியா வந்துட்டு ஒரு டெட் ஆக போற எக்கனாமி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசின மனுஷன் இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்தியாவும் நம்மளும் வந்துட்டு ஒன்று ஸ்ட்ராங்கான சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கு, 2 பேரும் ஒரு அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் பேசும்போது இதுக்கான ஒரு காரணம் எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இப்படி மாறதுக்கான ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ரீசெண்டாக நான் ஒரு போன வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இல்லை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்சிஓ மாநாட்டில் ஷாங்காய் கோஆபரேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் சைனாக்கு வந்திருந்தாங்க. சைனாவோட ஜி ஜின்பிங் அவங்களே வந்துட்டு இன்வைட் பண்ணதுனால நம்ம மோடிக்கு, ஸோ நம்ம மோடி அவர்களுமே வந்துட்டு சைனாக்கு போயிருந்தாங்க. சைனாக்கு போனதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ரஷ்யா இருக்கார் புட்டின். ஸோ இப்போ இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒன்றா ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ தான். இந்த ஒரு ஃபோட்டோ ஒரு சைடு வந்துட்டு பயங்கரமாக வைரல் போனதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பிரேசில். ஸோ அமெரிக்காவுக்கும் பிரேசிலுக்கும் ஏற்கனவே ஆகாது கிட்டத்தட்ட 50% ஆஃப் டாரிஃபை ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதனால பிரேசில் வந்துட்டு அங்கே இருக்கிற பிரிக்ஸ் சமிட்டை வந்துட்டு 2025 பிரேசிலில் நடக்குது. ஸோ இந்த ஒரு பிரேசில் பிரிக்ஸ் மாநாடுல வந்துட்டு மோடி அவர்களுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு அங்கேயுமே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்திருக்கு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா. இதெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அமெரிக்காவுக்கு இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது புட்டின் அவர்கள் போகிற அதே காரில் வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் டிராவல் பண்ண ஒரு விஷயம். ஸோ புட்டினோட கார்லேயே வந்துட்டு மோடி அவர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அங்கே வந்துட்டு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் மறுபடியும் பாண்டிங்ஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மனுஷன் அவ்வளோதான் நொந்தே போயிட்டாரு, விறுவிறுத்து போயிட்டு இருக்காரு போல. ஸோ எப்படி இருந்தாலும் சைனா ஒரு பக்கம் இந்தியாவை வந்துட்டு இன்வைட் பண்ணி இந்த எஸ்சிஓ மாநாட்டுக்கு கூப்பிடுது. பிரேசிலும் பிரிக்ஸ் சமிட்லையும் இந்தியாவை கூப்பிடுது. அதே போல புட்டின் அவர்களும் நம்மளோட இந்தியா பிரைம் மினிஸ்டர் அவரோட கார்ல ஒன்னா உட்காந்து டிராவல் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் வந்துட்டு இந்தியா வேணும்னு சொல்லுது, சைனாவும் இந்தியா வேணும்னு சொல்லுது, பிரேசிலும் இந்தியா வேணும்னு சொல்லுது. நம்ம மட்டும் தான் இந்தியா வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் நின்றுச்சு அப்படின்றப்ப பட்சத்தில் இந்தியாவோட சப்போர்ட்னால அந்த கண்ட்ரி எக்கனாமிக் லெவலில் மிகப்பெரிய ஒரு பூம் ஆகும். இதுக்கு காரணம் இந்தியா கிட்ட இருக்கிற 140 கோடி மக்கள் அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார். இதை புரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்றப்போ திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு கேபினெட் மீட்டிங் ஒன்று வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த கேபினெட் மீட்டிங்ல ட்ரம்போட டீம்ஸுமே இதை பற்றி பேசியிருக்காங்க. என்னப்பா மோடி அவர்கள் வந்துட்டு புட்டின் அவரோட காரில் ஒன்றா உட்காந்து பேசிட்டு போறாரு. சைனா சைட்லேருந்து மோடியை கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. மோடி அவர்களும் வந்திருக்காரு. அதே போல பிரேசிலில் நடக்கிற பிரிக்ஸ் சமிட்டுக்குமே மோடி அவர்களை பிரேசிலோட பிரசிடென்ட் கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி இந்தியா எல்லாருமே வந்துட்டு விரும்பி கூப்பிடுறாங்களே, நம்ம மட்டும் அகைன்ஸ்டா இருக்கும், என்ன பிரச்சனை? இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா மாறிட போறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் மீடியாவை கூப்பிட்டு. இல்ல இந்தியாவுக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், பட் இருந்தாலும் மோடி அவர்கள் ஒரு நல்ல மனிதர், மோடிக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுவும் இல்லாமல்
இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு ஒன்றா சேருவோம், ஒன்றா சேர்ந்து ட்ரேடிங், பாண்டிங், பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ இந்தியா கூட சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு தாட் ஏற்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா இந்தியா கூட சேருது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்தியா ஏற்றுக்குமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஏன்னா இப்போ இந்தியா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ வரைக்கும் கூட நியூட்ரலாக தான் இருக்காங்க. ஏன்னாக்கா நமக்கு எல்லாருமே வேணும், சைனாவும் வேணும், அமெரிக்காவும் வேணும், ரஷ்யாவும் வேணும், அதே போல் பிரேசிலும் வேணும். ஸோ இதை வந்துட்டு ரொம்ப நாளும் இந்தியா சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் இப்போதைக்கு அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, நியூட்ரலாக போயிடலாம், நம்ம எல்லாருமே நமக்கு தேவை அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க. எல்லாரு கூடயுமே வியாபாரம் பண்ணுவோம், எல்லாரு கூடயுமே ஒன்றா இருக்கும், எல்லாரு கூடயுமே வந்துட்டு நம்ம முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம்னு சொல்லி தான் இந்தியாவோட ஸ்டாண்டாக இப்போதைக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உலக அரசியலுக்கு இந்தியா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே புரியுற ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கிட்ட எதிர்பார்க்குற கம்பெனினா இந்தியா ஜாயின் டு அமெரிக்கா, இந்தியா ஜாயின் டு ரஷ்யா, இந்தியா ஜாயின் டு பிரேசில், இந்த மாதிரி ஒரு பதிலை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.